சென்னை வெள்ளத்துக்கு வராத மோடி இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராரு, தேர்தல் வரதுனால அடிக்கடி வராரு அப்படின்றத தமிழிச்சி முதல் அவங்க போனாங்களாப்பா? பிரதமர் மோடி வெள்ளத்துக்கு வந்தாரா இல்லையான்றது அவர் நிர்மலா சீதாராமன் மேடத்தை அமிச்சாங்க, ராணுவ அமைச்சர் அமிச்சாங்க. முதல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வெள்ளத்தை நீங்கள் பார்க்கலையே. ஒரு வெள்ளத்தை பார்க்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அந்த மக்களிடம் பங்கெடுத்து கொள்ளாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மோடியை பற்றி பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் வேலையை ஒழுங்காக பாருங்கள், அப்புறம் மற்றவங்களை பார்க்கலாம். அதுதான் என்னோட ஆதங்கம். உதயநிதி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு, தோல்வி அடைஞ்சா வந்து ஆளுநர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. உங்களுக்கு ஆளுநர்னா அவளை இழக்காரமா? தோல்வி அடைஞ்சா இல்லைப்பா, எங்களோட திறமையை பார்த்து ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டது. என்ன பண்ணுறது, உதயநிதி ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, அவருக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சது. எங்களுக்கு அப்படி இல்லை. 25 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால எங்களோட கஷ்டத்தை அவங்களோட மணி பவர், மசில் பவர் எல்லாம் அவங்களை வெற்றி பெற வைக்குது. அவங்களோட திறமை மட்டும் அவங்களை வெற்றி பெற வைக்குது இல்லவே இல்லை. அவங்க அடிப்படை கட்டமைப்பு பலமான கட்டமைப்பு. நாங்கள் அந்த கட்டமைப்பை இப்போ பலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். உதயநிதி ஒருவேளை கலைஞரோட பேரனா இல்லாமல், ஸ்டாலினோட மகனாக இல்லாமல் இருந்தால் மந்திரியாக இருக்க முடியுமா? இளைஞரணி தலைவராக இருக்க முடியுமா? சரி, அப்படி இருந்தால் கூட அதே நிலையில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்களின் நிலை என்ன? அப்போது இன்னாருன்னு தெரிஞ்சவொடனே எங்களை கேள்வி கேட்கலாமா? நான் ஒரு ஆளுநர், 4 முதலமைச்சரை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். 2 முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்கிறேன். 2 முதலமைச்சர் வீட்டுக்கே அமுச்சு விட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 3 மாதம் நான் முழுவதுமாக கரோனா காலத்தில் கவர்னர் ரூலை நான் புதுச்சேரியில் நடத்தி காண்பித்திருக்கிறேன். என்ன உரிமையில் இவங்க எங்களை பற்றி பேசுகிறாங்க? அதனால் நீங்கள் ஏதோ கலைஞரின் பேரன் என்பதற்காக நீங்கள் பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் அதை பற்றி நாங்கள் சட்டம் செய்யலை. நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேறாது. நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம். இந்த மக்களுக்கு நான் சேவை செய்ய போகிறேன். அப்போ அவங்க அப்படி தான் ஜெயிச்சாங்களா? அப்போ அவங்களோட சப்மிட் பண்ண நாங்கள் இயந்திரம் இல்லை, நாங்கள் இயந்திரத்தினால தான் நாங்கள் ஜெயித்தோம், எங்களை வெற்றியை நாங்கள் திருப்பி கொடுத்துருவாங்களா? எல்லா இடத்துலையும் பிஜேபியிலே ஜெயிக்கணும். இது தவறானது. தயவு செய்து RS பாரதிக்கு நான் சொல்லிக்கிறேன், தொண்டர்களின் உழைப்பையும் மக்களின் நன்மதிப்பையும் மக்களின் தேர்வையும் உதாசீனப்படுத்தாதீர்கள், கேவலப்படுத்தாதீர்கள் என்று நான் தெரிவித்துக்கொள்கிறேன். பிரச்சாரம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. எனது ஆசை என்ன என்றால், இந்த தொகுதியில் வெற்றி பெற்று இந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவர்கள் உடனிருந்து செய்ய வேண்டும் என்பது தான். எனக்கு வேறு ஆசை என்பது பெருசாக கிடையாது. அப்படின்னா நான் ஆளுநராகவே இருந்திருப்பேன். இந்த பகுதி மக்களின் பிரச்சனைகள், நான் இப்போது தேர்தல் அறிக்கை ஒன்று தயார் செய்து வருகிறேன். இது ஒரு தொகுதிக்கான இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய முடியுமா என்ற அளவிற்கு விஞ்ஞானபூர்வமாக தயார் செய்து வருகிறேன். ஒன்று, பிரச்சனைகளை எப்படி தீர்க்கப் போகிறோம், இன்னொன்று பிரச்சனைகள் இல்லாமல் அவர்களை எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல போகிறோம் என்பது. ஆக மக்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பணிவன்புடன் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.